السلام هي حتى طلوع الفجر. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو تأخر، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன் நிலவற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், வலிமார்கள் நம் அத்தனை நபர்களின் மீதும் மிதமாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் விடைபெறக்கூடிய சமயத்திலே ஒரு ஆறுதலான ஒரு இடமாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி அறிமுகப்படுத்துவான். பொதுவாக ஒரு மனிதரை யாரென்று தெரியாத ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய தந்தை என்று அவருடைய சிறப்பான சொந்தங்களை சொல்லி அறிமுகப்படுத்துவது போல் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பான ரமலானை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். சிறப்பான ரமலானை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது சிறப்பான குர்ஆனை கொண்டு அறிமுகப்படுத்துகின்றார். குர்ஆனும் ரமலானும் பின்னி பிணைத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை அல்லாஹ் முழுமையாக இறக்கி வைத்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் என்றால் என்ன, அது எப்பொழுது என்று சொல்ல வரும் பொழுது இது சஹாபாக்கள் சில விவாதம் செய்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த விஷயத்தை மறைத்தார். பெருமானார் சொன்னார்கள்: நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்ல வந்தேன், உங்களால் அல்லாஹ் அதை எனக்கு மறைத்து விட்டான். கண்ணியமானவர்களே, மறைத்த காரணம் என்ன? ஒரு மனிதன் இந்த வாழக்கூடிய காலம் இவ்வளவுதான் என்று தெரிந்துவிட்டால், அவனுடைய மரண நேரம் எப்பொழுது வரும் என்று தெரிந்துவிட்டால், அவன் வாழக்கூடிய காலமும் அவனுக்கு மரணம் போலாது இருக்கும். அதுபோன்று லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று தெரிந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி அந்த நாளில் மட்டும் தொழுதுட்டு ஓதிட்டு போயிடும். கண்ணியமானவர்களே, நோக்கம் அதுவல்ல, இது ஒரு பயிற்சி. இன்றைய நாட்கள், இன்றைய இரவு எப்படி இந்த பள்ளிவாசல் உயிர்ப்பித்ததோ, மக்களால் உயிர்ப்பிக்கின்றதோ, இது போன்ற அத்துணை மாதங்களும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்குத்தான் ரமலான், அதற்குத்தான் லைலத்துல் கத்ர், அதற்குத்தான் அது போன்ற வழக்கத்தான் இரவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: கடைசி பத்திலே ஒற்றை படை இரவிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆக லைலத்துல் கத்ர் என்பது ஒற்றைப்படை இரவு. 21, 23, 25, 27, 29. ஆனால் நாம் அத்தனை இரவுகளிலும் புக வேண்டும். இருந்தாலும் நாம் ஏன் இந்த 27 நாம் சிறப்பிக்கின்றோம்? இந்த 27 நாம் ஏன் கண்ணியம் செய்கின்றோம்? இந்த ரமலானுடைய 27க்கு முன்னோர்கள் கொடுத்த கண்ணியம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பலம்மா காதத் லைலத்து சபரோ இஸ்ரீனி ஆலத்தினா பில் மஸ்ரா. மஸ்ரா வாசிகள், மஸ்ரா கதர் நாடு, அந்த நாட்டுவாசிகள் அவர்கள் பழக்கத்திலே இருந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய 27வது இரவு வந்துவிட்டால் அதை எதிர்த்தமான குர்ஆனை ஓதக்கூடியவர்களை ஒன்று கூட்டுவார்கள், வஹலுல் உலமாக்களை ஒன்று கூட்டுவார்கள், வல் ஃபதுலு முக்கியஸ்தர்களை கூப்பிடுவார்கள், ஃபயஹ்தீமுல் குர்ஆன குர்ஆனை நிறைவு செய்வார்கள், குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஃபீ தில்கல் லைலா, இந்த இரவுல. இது ஒரு ஆதாரம். தபீயுல் முஃப்தரா அப்படி ஒரு கிதாபில் இதை பதிவு செய்யும்
செய்கின்றார்கள். இன்னொன்று ஆதாரம் பலமா காலம் லயல் சபகம் ஸ்ரீன ரமலானுடைய 27ஆம் இரவை அடைந்து விட்டால் மன ஆரத்தியில் இமாம் அஷ்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் இமாம் அஷ்ஷரி ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி, ஒரு வலியுல்லாஹ் இளைஞர், அவருடைய பழக்கம் என்னவாக இருந்தது? சர்வத்திற்கு லைலா அகலமும் யன்யாஸ். இந்த 27ஆம் இரவை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அபூ அஷ்ஷரி ரலியல்லாஹு அவர்கள் இரவு விழிப்பார்கள், அமல் செய்வார்கள். தபகாத்துல் ஷாஃபியா என்ற ஒரு பிரபலமான கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அநேகமானவர்களே, அதுபோன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் முக்கியமான சஹாபிகள் எல்லாம் இந்த 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி அதில் அமலும் செய்திருக்கிறார்கள். சொல்ல வரக்கூடிய காரணம், கேட்கக்கூடியவருடைய கேள்வி, ஏன் 27 மட்டும் உங்களுக்கு முக்கியம்? இதுதான் காரணம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நாம் அதை பின்பற்றுகின்றோம். அநேகமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ரை ஏன் கடைசி பத்தில் கொடுத்தார் தெரியுமா? முதல் 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாம் 10 மகஜத்துடைய 10, பாவமன்னிப்புடைய 10. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த கத்ருடைய இரவை, சிறப்புமிக்க இந்த பரக்கத்தான இரவை அல்லாஹ் 3ஆம் 10இலே தேர்வு செய்தான். காரணம், முன்னோர்கள் எல்லாம், நமக்கு முன்னாடி வந்த சமுதாயம் எல்லாம் 150 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், சில வரலாறுகளிலே 500க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்ற நாம் செய்திகளை படிக்கின்றோம். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கு வெறும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலம்தான், அதுவும் இன்று சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது. ஆனால் சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். வெறும் 63 ஆண்டுகள், 20 ஆண்டுகளில் நாம் எத்தனை ரமலானை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்று சொன்னால், ரமலானிலே ஒவ்வொரு நாளும் செய்ய நன்மைக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்கு நன்மை கொடுக்கின்றானே, அந்த நன்மையை நாம் பெற வேண்டுமே. ஆனால் நமக்கு ஆயுள் காலம் குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு கவலையின் காரணமாக, அந்த கவலைக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் ரமலான் ஆரம்பித்து விட்டால், ஒரு புது தம்பதிக்கு குழந்தை பிறந்தால் அவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்களோ அதுபோல் சந்தோஷப்படுவார்கள். ரமலான் பிரித்தால், ஒரு குழந்தை இறந்து விட்டால் அவர்கள் பெற்றோர்கள் எப்படி கவலைப்படுவார்களோ அதுபோன்று சஹாபாக்கள் கவலைப்படுவார்கள். அந்த சஹாபா பெருமக்களின் கவலைக்கு கொடுத்த ஆறுதல் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய சஹாபா பெருமக்களுடைய கவலை இன்று நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துள்ளது. சஹாபாக்கள் கவலை கொண்டார்கள், ரமலான் பிரிகின்றது என்று. நம்முடைய கவலை, ட்ரெஸ் எடுத்தாச்சா, வீட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சா, எல்லாம் வந்தாச்சா என்ற கவலை நமக்கு. ஆனால் சஹாபாக்கள் அதை கவலை கொள்ளவில்லை. ரமலானுடைய மாதம் பிரிகின்றது, நாம் என்ன செய்ய போகின்றோம், நாம் என்ன அமல் செய்தோம், அல்லாஹ் என்ன பதில் சொல்ல போகின்றோம் என்ற அந்த கவலை அல்லாஹ் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் விதமாக சஹாபாக்களுக்கு கொடுத்த பாக்கியம் இந்த லைலத்துல் கத்ருடைய. மாணவர்களே, அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை பற்றி ஒரு சூறாவை இறக்கினார். அதை சொன்னார். ஆக இந்த லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் என்ற ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்கின்றார்கள். மிஅராஜிலே அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது ஸாகல் பஸ்ரு வமா தகா, கொஞ்சம் கூட பயப்படல, கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லை. அல்லாஹ்வை அழகாக, ஒரு பிரகாசமாக, நேருக்கு நேராக அல்லாஹ்வை அவர்கள் பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்த முதல் சொன்ன வார்த்தை அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தஹிய்யாத்து சாதாரணமானதல்ல. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் பேசிக்கொண்ட ஒரு உரையாடல். மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தவுடன் சொன்னார்கள், அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அன்பும் வணக்கமும் நல்லதும் யா அல்லாஹ் உனக்குரியதாக இருக்கட்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் பெருமானாருக்கு சலாம் சொல்கின்றான். அல்லாஹ் எல்லாரும் சலாம் சொல்ல மாட்டான். சில குறிப்பிட்ட நல்ல அடியாருக்கு மட்டும் அல்லாஹ் சாதி சொல்லுவான். அதில் முதலாவதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக பார்த்து
அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீது என் சலாம் உண்டாகட்டும், வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அல்லாஹ் சலாம் சொன்ன பின்னால் பெருமானார் பதில் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், என் மீதும் சலாம் உண்டாகட்டும், நல்ல அடியார்கள் மீதும் உண்டாகட்டும். அப்போது ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கல. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் அல்லாஹ் சொன்னால் பதில் சொல்லி விட்டார்கள். இது ஒரு சம்பவம். ஒரு காலம் கிடைக்கின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாய்க்கு செல்கின்றார்கள். மரணத்துடைய கடைசி நேரம், சக்ராத் என்று சொல்லக்கூடிய அந்த மரண நேரம் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கின்றார்கள், கவலை கொள்கின்றார்கள். பெருமானார் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் கவலை கொள்கின்றீர்கள்? நீங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, அன்று அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னான், நான் பதில் சொல்லிவிட்டேன். எனக்கு பின்னால் இந்த வேலையை, இந்த உழைப்பை யார் செய்வது என்று கேட்டபோது, அந்த உழைப்பை தான், அந்த வேலையை தான் இந்த லைலத்துல் கத்ரிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். தனஸ்ஸுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். அல்லாஹ்வின் ஸலாத்தை எல்லா மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் கொண்டு வருகின்றார்கள். இந்த லைலத்துல் கத்ரிலே யார் சரியான முறையில் அமல் செய்து அல்லாஹ்வை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஸலாத்தை மக்களுக்கு அந்த மலக்குமார்கள் கொடுக்கின்றார்கள். யாருக்கு அல்லாஹ்வுடைய ஸலாம் கிடைத்து விட்டதோ பின்பு அவர் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் அவருக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்படிப்பட்ட ஸலாத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. பொதுவா அல்லாஹ்வுடைய ஸலாம் என்பது எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? நபிமார்களுக்கு எப்பொழுது கிடைத்தது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஸலாமுன் அலா மூஸா வ ஹாரூன். மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிகள் இருவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாம் உண்டாகட்டும். எப்பொழுது அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ஸலாத்தை கொடுத்தான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு அழிச்சாட்டியம் செய்தான். சைத்தானுக்கே போறாங்க, நம்ம போல அமைதியா இருக்கோம். அவன் என்ன சொன்னான், அலவக்குமுல் ஆலா, நான் தான் அல்லாஹ்தான். சைத்தானுக்கே பொறுக்கல. அப்படிப்பட்ட அழிச்சாட்டியம் செய்த ஃபிரௌன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள். பின்பு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் அனுமதி வாங்கி அல்லாஹ்வினுடைய அருளால் நைல் நதியை பிறந்தார்கள். பெரிய வரலாறு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன் பனி இஸ்ராயேல் கூட்டவர்களை அழைத்துக் கொண்டு போகின்றார்கள். கடல் வழிவிட்டது 7 பிளவாக. 7 பிளவில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன் கூட்டமும் சென்றது. அதை பார்த்த ஃபிரௌன் யோசிக்கவில்லை, அவர் நபியாச்சே, அவர் பிளக்கிறார் கடலை, அவர் செல்கின்றார், நாம் எப்படி போக முடியும்? யோசிக்காத ஃபிரௌன் தன் கூட்டத்தோடு கடலில் சென்றான். கடல் மூழ்கடிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். காரணம், ஸலாமுன் அலா மூஸா, மூஸாவின் மீது அல்லாஹ்வின் ஸலாம் உண்டானது. அல்லாஹ்வின் ஸலாம் உண்டானது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை இல்லை. வாழ்க்கை முழுவதும் அதன் பின்னால் சந்தோஷமாக கழித்தார்கள். வரலாறு. ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஸலாம் உண்டாவதாக அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை சிலை வியாபாரி, சிலையை வணங்கக்கூடியவர். எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. கடைசி ஒரு கட்டத்திலே ஒரு வாய்ப்பு கிடைத்து எல்லா சிலையும் அழித்து நொறுக்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதன் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல மாதங்கள் சூடாக்கிய நெருப்பு ஜுவாலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வின் உதவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக தொழுதவாறு நெருப்பிலிருந்து வெளியே வந்தார்கள். நெருப்பில் போடப்பட்ட ஒரு கஷ்டம். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், ஸலாமுன் அலா இப்ராஹிம். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலே எந்தவித கஷ்டமும் இல்லை. கனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஸலாம் எப்பொழுது கிடைக்கின்றது? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்த பின்னால் அல்லாஹ்வின் ஸலாம் கிடைக்கின்றது. யாருக்கு? நபிமார்களுக்கே அப்படித்தான் கிடைத்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஸலாத்தை இன்று மலக்குமார்கள் கொண்டு வருகின்றார்கள். யாருக்கு? எந்த இரவிலே யார் நல்ல முறையில் அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஸலாத்தை கொடுத்து அனுப்புகின்றான்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 காரணத்திற்காக வருவார்களாம். அதில் முதல் 3 காரணங்கள் மிகவும் மோசமானது. பாவத்தின் காரணமாக, முதலாவது பாவத்தின் காரணமாக வெட்கத்தை எடுப்பதற்காக பூமிக்கு வருவார்களாம். இரண்டாவது பூமியில் உள்ள விளைச்சல்களை குறைப்பதற்காக. இன்றெல்லாம் பூமியில் எவ்வளவு உரம் போட்டாலும் விவசாயம் செய்யாததே காரணம் பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக பூமியின் விளைச்சலை எடுத்து விடுகின்றான். இதற்காக வேண்டி வருவார்கள். மூன்றாவது கெட்ட ஆட்சி, அந்த அநியாயத்தின் காரணமாக ஜிப்ரீல் அவர்கள் வருவார்களாம். இப்படி முதல் 3 விஷயங்களும் பாவத்திற்காக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அவர்கள் 4வது காரணம் அல்லாஹ்வின் ஸலாத்தை கொண்டு வருவார்கள். அதுதான் இந்த இரவு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஸலாம் என்பது யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கிடைக்கும். நம்மிடத்திலே முயற்சி வேண்டும், துஆ வேண்டும். துஆவும் தவாவும் வேண்டும், பிரார்த்தனை வேண்டும், முயற்சிகள் வேண்டும். அல்லாஹ் கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதும் அவருடைய நாட்டம். கண்ணியமானவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா கடைசி பத்திலே ஆக்கியிருக்கின்றார். இந்த கடைசி பத்து என்பது அல்லாஹ் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்றான்? ஆத்துபினா மினன்னார் வதகினல் ஜன்னா, நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும். அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த இறுதி பத்தை நமக்கு வழங்கினார். கண்ணியமானவர்களே, சுவனம் என்பது இருக்கின்றதே, அதை பற்றிய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, நாங்கள் மதரசாவிலே ஓதும் அடுத்தவரை வாசிக்கும் பொழுதெல்லாம் புல் அறிக்கும். அந்த அளவுக்கு சுவனத்தினுடைய விஷயங்களை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அழகாக சொல்லியிருப்பார்கள். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத சுவனத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆனை பற்றி கூறும் பொழுது வாக்கியத்தின் கசீரா, அதிகமான பழங்கள், சுவையான உணவுகள், நீங்கள், கண்ணில் குளிரான பெண்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்தினுடைய பட்டியலிலே அந்த சூரத்தினுடைய எல்லா விதமான பாக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விதமான ஆசை நமக்கு வரும். அதுபோன்று அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது யாரும் கொடுக்க முடியாத ஒரு பயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு மோசமான நரகம் என்று சொல்லும் அளவுக்கு குர்ஆனுடைய ஆயத்தும் பெருமானாரின் ஹதீஸும் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாம் இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் இதுவெல்லாம் எதற்காக வேண்டி? வருடம் வருடம் லைலத்துல் கத்ர் வருகின்றது, பராத் வருகின்றது, மிஅராஜ் வருகின்றது. வருடம் வருடம் நாம் என்ன சொல்கின்றோமோ அதை தான் நாம் திரும்ப சொல்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் மாறப்போவதில்லையே. சொல்கின்ற விஷயத்தை கொஞ்சம் வேற மாதிரி சொல்கின்றோம். ஆனால் விஷயம் ஒன்றுதான். வதக்கீரும் ஐயாமில்லா, அல்லாஹ்வின் நாட்களை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். லைலத்துல் கத்ர் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாள். அல்லாஹ்வுடைய நாளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சுவனம் பெற வேண்டுமா? சுவனம் பெற வேண்டும் என்றாலும் சரி, நரகத்தை பாதுகாப்பு பெற வேண்டும் என்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் எதுவும் ஆகாது. ஒரு மனிதன் கோடி கோடியாக அமல் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜகாத்தை வழங்கியிருந்தாலும், எவ்வளவு நோன்பு வைத்திருந்தாலும், எத்தனை தொழுகை தொழுதிருந்தாலும், அல்லாஹ் நாடினால் தான் சுவனம் என்ற ஒரு ஈமான் நமக்கு இருக்க வேண்டும். அமல்களை கொண்டு சுவனம் புக முடியாது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டே சுவனம் புக முடியும். அமல் என்பது ஒரு காரணம். நம்முடைய அமலெல்லாம் வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஈடாகாது. ஆக சுவனத்திற்கு நல்ல அமல்கள் எப்படி ஒரு சின்ன காரணமாக இருக்கின்றதோ அதுபோன்று நல்ல சுகபத்துகள் வேண்டும், நல்ல தொடர்புகள் வேண்டும். நாம் யாரோடு பழகுகின்றோம், நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகின்றார்கள் என்ற கவனத்தை நாம் கொள்ள வேண்டும். நல்ல சுஹபத், நல்ல நட்பு நாளை சுவனத்தை உனக்கு கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் நண்பனை பார்த்தால் உனக்கு அல்லாஹ் ஞாபகத்திற்கு வர வேண்டும், சொர்க்க ஞாபகத்திற்கு வர வேண்டும், நரகம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். அவன்தான் உன் நண்பன் என்று சொன்னார்கள்.
தான் மட்டும் தொழுதால் பத்தாது, தன்னோடு இருப்பவன் தொழ வேண்டும் என்று ஆளுக்கு சொல்கின்றாரே, அவன் நண்பன், அவனை பற்றி பிடித்துக்கொள், அவனோடு நீ தோழமைக்கொள். அந்த தோழமை உன் சொந்தத்துக்கு விடுச்சது. யா ஐயுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாலிஹீன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பயம் கொண்டவர்களே, கூனு மஅஸ் ஸாலிஹீன், நல்லவர்களோடு ஆகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான். நல்லவர்களோடு சேருவதால் என்ன ஆகும்? நிமாவலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது. உம்மஹாத்துல் முஃமின்களே, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நமக்கு தாயார். அன்னையே, நன்மையை செய்யும் பொழுது அதில் ஆர்வம் வர மாட்டேங்குது, அதில் ஒரு மாதிரியான சோம்பலாக இருக்குது. ஆனால் பாவம் செய்யும் பொழுது ஆர்வமாக இருக்கின்றது. சொன்னார் ஒரு மனிதர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், உங்கள் உள்ளத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்கள் உள்ளம் கருப்பாகிவிட்டது. உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். உள்ளம் கருமையடைந்து விட்டால் பாவத்தின் பக்கம் ஆசை வரும். அந்த கருமையான உள்ளத்தை வெண்மையின் பக்கம் நம்மை கொண்டு சேர்த்து நாளை சூடத்தை வாங்கி தருவது நல்ல சொன்னவர், நல்ல தோணவர். அவனுக்கான மைத்தன் வாயிலை நாகும். பாவத்தை செய்து பாவம் செய்வதை எல்லாம் மையத்திருக்கின்றான், இறந்து போகின்றான். அப்படி பாவம் செய்து இறந்து போனவர்களை வாயிலை நாகும் நாம் உயிர்ப்பிக்கின்றோம். அவருக்கு ஒரு நூலை, ஒரு ஒளியை, ஒரு பிரகாசத்தை அவருடைய உள்ளத்தில் நாம் ஆக்குகின்றோம். மக்களுக்கு மத்தியிலே அவர்களை நாங்கள் உறவாட செய்வோம். அந்த நூல் அல்லாஹ் அந்த உள்ளத்திலே கொடுக்கக்கூடிய நூல், அந்த ஒளி எங்கே இருக்கின்றது? நல்ல சுகத்தை வையுங்கள், நல்ல தோழமை கொள்ளுங்கள், நல்ல நட்பு வையுங்கள். அதில் கிடைக்கின்ற நூல், அந்த நூலின் மூலமாக சுவனம் நமக்கு கிடைக்கும். நீமானவர்களை பெருமானார் சொன்னார்கள், இதா அந்நூல் இதா தக்கு சதர் கேட்பதாக. அல்லாஹ்வுடைய நூல் நம் இதயத்தில் நுழைந்துவிட்டால் அது திறந்துவிடும் என்பதாக சொல்வார்கள். நம்முடைய உள்ளம் பாவத்தை அடைத்து பூட்டி கிடைக்கின்றது. அந்த உள்ளத்தை நாம் திறக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நூல் நமக்கு அவசியம். அதற்கு நல்ல தோழமை கொள்ளுங்கள். நல்ல தோழமையின் மூலமாக நல்ல அமல்கள் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பின் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைத்தால் சுவனம் நிச்சயமாக கிடைக்கும். அமல்கள் செய்யாத வேலையை சுலபத்துகள் செய்யும், தோழமை செய்யும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைத்தான் என்று சொன்னால், ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்னால் மௌத்தை படைத்தான். நீ எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதுதான் முதலில் படைத்தான். அல்லது கலங்கள் மௌத்த, நாம் முதலில் மௌத்தை படைத்தோம், பின் ஹயாத்த உயிரை படைத்தோம். ஆக எல்லா மனிதனும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைத்து தீர்வார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இரண்டு தோல் புஜங்களிலே வாழக்கூடிய இருக்கக்கூடிய மலக்குமார்களின் பெயர் தான் கிராமன் காத்திபீன். கிராமன் காத்திபீன் என்கின்ற நம் தோள்பட்டு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நன்மையை எழுதுவார்கள், நாம் தீமை செய்தால் அதையும் எழுதுவார்கள். யாரும் மூலமாக பழகும், நீங்க என்ன செய்வீங்களோ அவங்களுக்கு தெரியும், அவங்க எழுதுவாங்க. அப்படிப்பட்ட கிராமன் காத்திபீன் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் துவா செய்வார்களாம். எப்படி துவா செய்வார்கள்? யா அல்லாஹ், இவர் நல்லவர்களோடு தோழமை கொண்டார், நல்ல சுகபத்தை, நல்ல இயேசுவோடு தொடர்பு வைத்திருந்தார், தொழுகையாளோடு தொடர்பு வைத்திருந்தார், உன் இறையச்சமுடைய உன் அச்சமுடையவரோடு தொடர்பு வைத்திருந்தார். இப்படிப்பட்ட உன்னை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்களிலே உட்காரச் செய்தார். அதன் மூலமாக நாங்களும் உட்கார்ந்தோம். இதன் மூலமாக நாங்கள் அமல்களை, நல்ல அமல்களை எழுதினோம். யா அல்லாஹ், இதன் காரணமாக இவரை மன்னித்து விடுவாயாக. நல்ல சுகபத்து மட்டுமில்லை, இது போல் நல்ல மஜ்லிஸ்களும் நாளை சுவனத்தை நமக்கு வாங்கி தருகின்றது. மலக்குகள் துஆ நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மஜ்லிஸான மஜ்லிஸ் ஆக்குவானாக. மீமானவர்களே, ஒரு சஹாபி கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே பல வேதங்களை மரணம் செய்தவர்கள். இந்த வேதத்தை சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட
செய்து ஈமான் கொண்ட ஒரு சஹாபி, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின். அந்த சஹாபி ஒரு வித்தியாசமானவர். மற்றவர்கள் எல்லாம் தொழுகைக்கு முன்சப்புக்கு போக ஆசைப்பட்டால் அவர் மட்டும் பின்சப்புக்கு போவாராம். இதை கண்ட தோழரே, முன்சப்பில் நிற்கக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு தெரியும், பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட நீ ஏன் முன்சப்புக்கு வருவதில் முக்கியத்துவம் கொடுக்காமல் பின்சப்புக்கு செல்கின்றாய்? காண்பர்கள் அப்பா பதிலளித்தார்கள், நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், முன்சப்பிலே இறை நேசர்கள், வலிமார்கள், வழக்கமாகலாம் நிற்பார்களாம். அவர்களுக்கு பின்னால் நின்றால் அவரின் மூலமாக அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பார். நல்லவர்களுக்கு பின்னால் நின்றால் நமக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். காரணங்கள் அப்பாவை அவர் சொல்கின்றார்கள், நல்ல சுகபத்தை பற்றி விளக்குகின்றார்கள். நீமானவர்களே, இது போன்ற இவர்களை நாம் சுவனத்தை கேட்கின்றோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தெரிவிக்கின்றோம், தஸ்பீஹ் ஓதுகின்றோம், தொழுகின்றோம், எல்லாம் சரி. நாளை சுவனமே கிடைத்தாலும் அதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லாமல் சுவனம் கிடைத்தாலும் சுவனம் சுவனமல்ல. அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு அவசியம். நாளை அல்லாஹ் நம்மை பார்த்து இவன் என்ன அடியான் என்று சொல்ல வேண்டும், என்னுடைய அடியான் என்று சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை நமக்கு முக்கியம். இந்த உலகத்தை நாம் என்னுடைய ரப்பு என்னல்லா என்று சொல்கின்றோமே, இதெல்லாம் சாதாரணம். நீ அல்லாஹ்வை சொல்வது முக்கியம் இல்லை, அல்லாஹ் உன்னை சொல்ல வேண்டும், என்னுடைய அடியான். யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே. முத்மஇன்னா, ராதியா, மர்தியா, காமிலா. இதுதான் நஃப்ஸுடைய, நம்முடைய உள்ளத்தினுடைய ஒரு பரித்திரம். இப்படி முத்துமையின்னா ராதையா மருதையா என்று பரித்திரமாக வந்து கடைசிய காமிலா என்று பரிபூர்ணமான ஒரு விளைகின்றது. கனிமானவர்களே, அப்போ அல்லாஹ் சொல்லிட்டார் அல்லவா, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே. என்ன சொல்லிட்டார் அடுத்து? இர்ஜிஇ இலா ரப்பி, என் பக்கம் நீ திரும்பி விடு. அல்லாஹ் தன்னை தன் பக்கம் அழைக்கின்றான். இது முக்கியம். இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம், என்னின் பக்கம் திரும்பிவிடு. ராதியத்த மர்தியா, பொருந்திக் கொண்ட ஆன்மாவே, பொருந்திக் கொண்டேன் அப்படிப்பட்ட ஆன்மாவே, நீ என் பக்கம் திரும்பிவிடு. இதன் பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபதுஹுலி ஃபீ இபாதி. மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியாரோடு நுழைந்து கொள், என்னுடைய அடியாரோடு நுழைந்து கொள். பின்புதான் அல்லாஹ் சொல்கின்றான், வதுஹுலி ஜன்னதி, என் சொர்க்கத்திற்குள்ளே வா. முதல் என்னுடைய அடியான், அல்லாஹ்வின் பொருத்தம், பின்புதான் சுவனம். நீமார்களே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இப்படி நம்மை அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில விதமான கஷ்டங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உலகத்திலே கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், ஒரு முஃமினுக்கு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் அதை ஒரு சிறுபான்மை மன்னிக்கும் என்றார்கள் பெருமானார். முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனை, முஃமினுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனை நாளை ஒரு சுவனத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு இன்பமாக இருக்கும். கனிமானவர்களே, என் அடியான் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்தஸ்தை அடைவதற்கு அல்லாஹ்வை சார்ந்தவர்களோடு நாம் சேர வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சுவதோடு நாம் சேர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அந்தஸ்து கிடைக்கின்றது. என் அடியான் என்ற அந்தஸ்து நமக்கு கிடைக்கின்றது. கனிமானவர்களே, அதுபோன்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வதுகுர் அப்தனா அய்யூப், நம்முடைய அடியார் அய்யூப் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் சீமாட்டியாக, செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 18 வருடங்களாக வாழ்ந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலகட்டத்திலே நோய் வந்து மிக கஷ்டப்படுகின்றார்கள். உடலெல்லாம் புழுப்பூச்சிகளால் வெளிவருகின்றது, குடும்பங்கள் பிரிகின்றது, மக்கள் ஒதுங்கினார்கள். நபி துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வான், துஆ கேட்கல சொன்னார்கள். இத்தனை வருடம் அல்லாஹ் எல்லாம் வைத்திருந்தார்ல, என்ன கொஞ்ச காலம் தானே, நான் பொருந்திக் கொள்கின்றேன், நான் பொருந்திக் கொள்கின்றேன். ஆனால் அந்த உடம்பில் புழுப்பூச்சிகள்
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நாவுக்கு வந்தபோது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், அனைத்தையும் பொருந்திக் கொண்டேன், நாவை மட்டும் விட்டுவிடு, உன்னை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இதன் காரணமாக கடைசி காலகட்டத்தில் மட்டும்தான் அன்னி வசனையில் சொன்னார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், என்னை நோய் தீண்டி விட்டு தொட்டு விட்டது. அப்பொழுது கூட நீ நோயை குறித்தே சொல்லல. அல்லாஹ், நோய் என்ன வந்துருச்சு, நீ கிருபியாளர் எல்லாம் கிருபியாளர். இதன் காரணமாக அல்லாஹ் சொன்னான், நம்முடைய அடியான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய என்ன, ஒரு மனிதனுக்கு இருவிட தலைவலி வந்துன்னு சொன்னா தலைவலி போயிடும், அவர் போன்றது போகாது, காலை பார்த்தவர்னா சொல்லுவாரு, தலைவலி தாங்க முடியல, இரவு தூங்கல. அல்லாஹ் சொல்வானா மலக்குமார்களை பார்த்து, இவன் எத்தனை பாவம் பண்ணிக்கிறான் தெரியுமா, இது எத்தனை பாவம் பண்ணிக்கிறான் தெரியுமா, நான் உங்களை சொல்லியிருக்கிறேன்னா, ஆனா என்னை பற்றி எல்லாரும் பேசுகின்றான். சின்ன தலைவலியை கொடுக்க முடியாததான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல பேருக்கு உடம்பில் புழுப்பூச்சி வந்தும் அல்லாஹ் சொல்லவில்லையே. அதன் காரணமாக கிடைத்தது என்னுடைய அடியான் அய்யூப், அந்த அந்தஸ்து சுவனத்தை விட மேலான அந்தஸ்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. கனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய சுபத் நமக்கு முக்கியம். ஒரு மனிதன் ஆசை, எத்தனை ஆசை இருக்கின்றான், எல்லா மனிதனுக்கும் ஆசை என்பது அளவுகள் தான் இருக்கின்றது. ஆசை இல்லாத மனிதன் ஆசையோடு இருக்கின்றான் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய ஆசை கடந்து ஒரு முஃமின் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் கடைசி ஆசை சுவனத்தை அடைய வேண்டும் என்பது, அவன் கடைசி பயம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பது. கனிமானவர்களே, வலுவான அமல்கள் இருக்கலாம், இந்த அமல்கள் நாளை சுவனம் செல்லாது. அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் போனான், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் போனால் சுவனம் அமல்களை கொண்டு நமக்கு கிடைக்காது. கனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், என் அடியானுக்கு அந்தஸ்து வேண்டும். அல்லாஹ் சுவனம் நரகத்தை ஏற்கனவே படைத்து விட்டான். நரகம் செல்பவர்கள் காப்பீர்கள், சிரித்து வைப்பவர்கள், அல்லாஹ் இணை வைப்பவர்கள், அல்லாஹ் ரசூலை மாற்றி பேசுபவர்கள் நரகம் சென்று விட்டால் காலிதீன ஃபீஹா நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கம் செல்பவர்களும் காலிதீன ஃபீஹா நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் நரகம் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் முஸ்லிம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து எப்படியாவது வெளியாக்கி விடுவான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்களோ சொர்க்கம் போவாங்க. அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவித்து விட்டு சொர்க்கம் செல்வார்கள். கனிமானவர்களே, அதுபோன்று நரகத்திலே அல்லாஹ் படித்திரத்தை கீழே கீழே வைத்திருப்பான். நரகம் என்பது மேலே செல்லாது, போட போட அழிந்து போயிட்டே இருக்கும். சொர்க்கம் என்பது அவ்வாறு அல்ல, உயர்வு, ஆலியா, உயர்வானது. நரகம் தரத்தில் அஸ்வலின் என்றால் கீழே போயிட்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்து நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் வெளிக்கொண்டு வருவார். அணுவளவு இருக்கக்கூடிய மிஸ்கால தர்மா, அந்த அணுவளவு இருக்கக்கூடிய ஈமான் உள்ளவர்களையும் அல்லாஹ் நரகத்தில் சொர்க்கத்துக்கு வெளியாக்கி விடுவான். எல்லா முஸ்லிம்களும் வந்து விடுவார்கள். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் அடியில் இருப்பானா. அல்லாஹ் தஆலாவை ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் அவரை பார்த்து கேட்பானாம். அல்லாஹ் எல்லாமே தெரியும், இருந்தாலும் அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் வெளியாக்கிட்ட, எங்கப்பா இருந்த, நீ என்ன பாவம் செய்த? நிறைய சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம எல்லாம் நடுங்க வைக்கின்றது. அல்லாஹ் ஒரே ஒரு தொழுகையை விட்டுட்டேன், மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே நரகம் இருக்கின்றது. அந்த நரகத்தை சிறுவனை பார்த்து சோனவாசிகள் கேட்பார்களாம், இந்த சக்கர் நரகத்திலே உங்களை எது கொண்டு வந்தது? அந்த சக்கர நரவாசியை பதிலளிப்பார்களாம், காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவவில்லை, வளர்ந்த பொழுது மிஸ்கீன், ஏழை உணவளிக்கவில்லை, வகுன்னா நகுது மஅல் பஹாயிரின் வகுன்னா நதிபு பியௌமித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பித்தோம், ஹத்தா அத்தானல் யகீன், நாங்கள் மௌத் வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். யோசிக்க வேண்டும், நாம் ஒன்று மகளிர் கொண்டு வாங்கிட்டு வரல, நாளை விடித்தால் விடியும், நாம் குளிப்போமா தெரியாது.
மரணம் நம்மளை பிடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. நாளை அல்லாஹ்விடத்திலே சென்று அடியான் கேட்பானா, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா. அதான் போயிடுவான், மரணம் ஆயாச்சு, எல்லாம் முடிச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அல்லாஹ் போய் சொல்லுவானா, யா அல்லாஹ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, போயிட்டு வந்துடுறேன், ஒரு சுபமான சொல்லிட்டு வந்துடுறேன். இதை விளக்கப்படுவர் சொல்வார்கள், அவன் திரும்பி வந்தாலும் பாவம் தான் செய்வான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹா கலிமத்துன், அதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை தான். ஆக இது நமக்கு கிடைத்த ஒரு நேரம், இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இதை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கனிமானவர்களே, நரகவாசிகள் நரகத்திலே போட்டு அல்லாஹ் தஆலா வாட்டி எடுத்த பின்னால் நரகவாசிகளுடைய அந்த சப்தம், அதையெல்லாம் தாண்டி நரகவாசிகள் எல்லாம் மலக்குமார்களை பார்த்து சொல்வார்களாம், சொல்வார்களாம், உங்க ரப்ப அழைங்க, கூப்பிடுங்க, ஒரு நாள் லீவ்ல சொல்லுங்க, ஒரு நாள் எங்களுக்கு வேதனையை எல்லாம் பார்க்க சொல்லுங்க. பதில் என்ன? இன்னும் மாக்கிசோம், இங்க வந்தீங்க, நிரந்தரமா இங்க இருக்கணும், அமைதியா இருந்துட்டீங்க, தவிர பதில் கிடையாது. அநேகமானவர்களே, அது போல இது எல்லா மனிதர்களையும் பற்றி சொல்லுகிற வார்த்தை. பின்பு நரகம் ஆழ்வாரி மாலிகேசவர்களை பார்த்து சொல்வார்களா, வலா தஅஸுல் அலைனா மாலிக் ரப்பு, வலா தஅஸுல் அலைனா ரப்பு. மாலிக் அவர்களே, உங்கள் ரப்பை கூப்பிடுங்க, எங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிரமம் ஒரே அழுத சொல்லுங்க, அப்பொழுதும் வந்தார்கள். இன்னும் மாற்றி சொல்லும், அமைதியாக நிரந்தரமாக இருக்க வேண்டும். அநேகமானவர்களே, நரகம் என்பது அதில் படித்திரம் உண்டு. நரகத்திலே முதலாவது ஒரு வேதனை, இரண்டாம் வேதனை, எப்படி ஒரு வேதனையில் படித்திரம் இருக்கின்றது. அதில் ஆக பொறுமையான வேதனை ஃபிரௌனுக்கு இருக்கும். அல்லாஹ் என்று சொல்லவா, ஃபிரௌனுக்கு இருக்கும், முனாஃபிகின் நயவஞ்சகனுக்கு இருக்கும். அதில் ஈசா நபி அவர்கள் தன் முஅஜிஸாவை அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக வானத்தில் தட்டை இறங்கினார்கள். தட்டு வந்த பின்னாலும் இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு நரகத்திலே ஆக கடுமையான வேதனை உண்டு. இப்படி வேதனை நரகத்திலே படித்திரம் இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை அப்படி வைக்கவில்லை. சொர்க்கத்தில் முதலாவது போனாலும் இறுதியாக போனாலும் சமமாக இருப்பார்களா? அதான் சொர்க்கத்தை அப்படி வைத்திருக்கின்றான், சொர்க்கத்தை அப்படி வைத்திருக்கின்றான். நீமானவர்களே, நரகத்திலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? சொர்க்கத்தை கேட்பதற்கு நமக்கு வெட்கமாக இருக்கின்றது. நம்முடைய பாவத்தின் காரணமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இன்னெல்லாம் ஹர்ரம் அலன்னார், நிச்சயமா நரகம் ஹராமாக்கி கொண்டிருக்கிறது. நரகத்தை எல்லாம் ஹராமாக்கி விட்டால் யாருக்கு அந்த குலஅலா சுஜூத், சுஜூதின் மூலமாக யார் சுஜூதை அதிகமாக செய்கின்றார்களோ, அதாவது யார் அதிகமாக தொழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றார். சுஜூதை நாம் செய்யும் பொழுது 8 உறுப்புகள், 2 கை, நெற்றி, மூக்கு, கால், முட்டி, அந்த பாதம், இது போன்ற 8 உறுப்புகளை நாம் வைக்கின்றோம். இந்த 8 உறுப்புகளையும் அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கின்றான். ஆக 8 உறுப்பை அல்லாஹ் ஹராமாக்கி, அல்லாஹ் கொஞ்சம் ஹராமாக்கி, அல்லாஹ் முழுவதையுமாக நம்மை பாதுகாப்பான் என்ற ஒரு ஆறுதல் தொழுங்கள். அதிகமாக தொழுதால் நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அனைமார்களே, அதுபோன்று ஐநாயிலா தபசுமுன்னார் தபசமுன்னார், 2 கண்களை அல்லாஹ்விடத்தில் போட மாட்டார். ஐநூறு பக்கத்தில் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வின் பயத்தால் அந்த கண்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், பாவம் செய்துவிட்டு ஆஹா பாவம் செய்துவிட்டோம் என்று அவன் அல்லாஹ் நினைத்து அழுதால், அப்படிப்பட்ட அந்த கண்கள், அந்த கண்ணீருக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கின்றார். அனைமார்களே, அது போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹை பாதுகாப்பதற்காக வேண்டி கண் விட்டுத்தர சஹாபாக்கள், அந்த ஷஹீதுகளை அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கின்றார். அனைமார்களே, இது போன்ற இரவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் சுவனத்தை வாழ்வதற்கும் நரகத்தை பாதுகாப்பதற்கும் உண்டான ஒரு கேடயம். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை எவ்வளவு சொன்னாலும் நாம் இஹ்திசாபன் ஈமானா, நம்பிக்கையோடு அமல் செய்ய வேண்டும். நம்பிக்கையின் கூலி நாளை சொர்க்கத்தில் நாம் பார்ப்போம். அனைவர்களே, அதுபோன்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேளுங்கள். பெருமானார் கேட்கப்பட்ட
சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று சொன்னால் உங்களுக்கும் சொர்க்கம் இல்லையா? பெருமானார் சொன்னார்கள், ஆமாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் போனால் எனக்கும் சொர்க்கம் இல்லை. சொர்க்கத்தின் கதவை தட்டக்கூடிய முதல் நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் முதல் சொல்லக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சென்ற பின்னால் தான் நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட எம்பெருமானாரே அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று சொல்கிறார்கள் சொன்னால் நாம் எல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா தன் பொருத்தத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா அழகான சுவனத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய சொந்த பந்தம், உலகில் உள்ள முஸ்லிம்கள், மூமின்கள் வாழக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சுவனத்தை வழங்குவானாக. நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பானாக. யார் அல்லாஹ்வும் அஜில்னா மினன்னார் என்று 7 முறை சொல்கிறார்களோ நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவரை என் பக்கம் கொடுக்காதே என்று. அப்படிப்பட்ட இந்த துஆவை ஓதி அந்த நசீபை பெறக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் சரியான முறையிலே அந்த உருசு ஜமாத் அக்கீதாவை பின்பற்றி இது போன்ற எல்லா விதமான காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு லேசாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எதை பேசினோமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொருக்கும் இந்த அடியாருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suatu